இங்கே நம்ம எல்லாருமே ரஜினியா, கமலா, விஜயா, அஜித்தா, இந்த கட்சியா அந்த கட்சியா, ஹிந்தி படிக்க மாட்டோம் போடா, இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரெண்டிங் ஆக்கி நம்ம உட்காந்து மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்க அதே டைமிங்கில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 3 வருஷம் ஆயிடுச்சு. அங்கேனா என்ன, நம்ம ஒரு விவசாயம் இல்லை, சிஎம் சரியில்லை, அதனால் நம்ம படிச்சுட்டே வேஸ்ட்டு தான். அதனால் எல்லாம் இங்கே ஊர்லேருந்து எல்லோரும் இங்கே தான் வராங்களா. இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நம்ம வேலை பார்த்துட்டேன், சம்பாதிச்சுட்டு அப்புறம் ஊருக்கு போகிறேன். நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குண்ணா. சென்னை ஹை லெவலு, நம்ம பீகார்னா லோ, வெரி லோ போர். நம்மளால் முடிஞ்சது மொபைலில் உட்காந்துக்கிட்டு மொபைலை நோண்டுறது, மொபைல் மூலமாக நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சத்தமே இல்லாமல் அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் வரணுன்றதுக்காண்டி என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு கிராமம்னு சொன்ன உடனே நம்ம ஊர் மாதிரி விவசாயமாக செழிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நான் கிராமம்னு சொல்கிறது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் வடக்கு பகுதியில் தான் நான் சொல்கிறேன். என்னடா அந்த ஊரை போய் கிராமம்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, கிராமம் அப்படின்னா இங்கே நம்ம ஊரில் எப்படி ரொம்ப செழிப்பாக இருக்குமோ அது அப்படியே அங்கே ஆப்போசிட். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா கூட அங்கே சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கிராமம். ஒரு கிராமம் இல்லை, ஒவ்வொரு கிராமமும் அதே சூழலில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. பிள்ளைங்க படிக்கணும்னு நினச்சா படிப்புக்கான வசதி கிடையாது, ஆசிரியர் கிடையாது, பள்ளியே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை மறைச்சு ஊபிலையும் மற்ற ஏரியாக்கள்லையும் அங்கே சுற்றி இருக்க எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நீங்கள் முன்னேறணும்னா நீங்களும் ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு நிறையா சப்போர்ட்லாம் வேறு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் அங்கே இறங்கி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, அங்கே வாழ்ந்த மக்கள் இங்கே வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கும் இந்த எடுத்துக்காட்டை நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. அங்கே வேல் இல்லை, அங்கே வேல் இருக்க சரி, அப்புறம் கல் மண் இதை மாதிரி வேல் இருக்குது, அப்புறம் இதை வயல் இருக்கு, அதில் வேல் இருக்குது. எங்கள் ஊரில் காய்கறி, அரிசி இதே மாதிரி எல்லாம் இருக்கும். அப்புறம் அங்கே சம்பளம் கம்மியாக தருவீங்களா, சம்பளம் ஜாஸ்தி இல்லை. அங்கே 8000, 7000, 3000 இதே மாதிரி வருது. நிறைய சம்பளம் இல்லை. எங்கள் தமிழ்நாட்டில் வரோம், அங்கே தமிழ் ஆள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நான் 5 வருஷம்ல இருக்கேன். 5 வருஷம்ல சின்ன வயசு தாடி கிடி எல்லாம் இல்லை, அதில் நான் வந்துச்சு. அப்புறம் நிறைய ஆள் வரும், அண்ணா மாதிரி பேசுகிறேன், அக்கா மாதிரி பேசுகிறேன், அதில் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி. நம்ம என்ன பண்ணுறோம், 2000 ரூபா சம்பாரிச்சோம்னா 1500 ரூபாய்க்கு குடிக்கிறோம், 500 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போகிறோம், அந்த 500 ரூபாய் மறுநாள் பிடுங்கிக்கிட்டு வந்துடுறோம். இதுதான் நம்ம பண்ணுற வேலை. ஆனால் நம்ம மக்கள் இங்கே எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்காங்களோ அதை விட பல மடங்கு அடிமைகளாட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் அங்கே இருக்காங்க. அவங்க அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக அங்கே இருந்து கிளம்பி இங்கே வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஒரு ஆசிரியராக ஒருத்தர் மாறி இருக்காரு, பிஎட் படிச்சிருக்காரு ஒருத்தர், அவரையும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கே வந்தேன். நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக் எனக்கு ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு கண்டினியூ ஒர்க்கு அப்படி கண்டினியூ ஒர்க் பண்ணும்போது இந்த சேஞ்ச் இல்லை, ஒர்க்கில் கண்டினியூ சேஞ்ச் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்டில் அட்வைஸ் பண்ணிட்டு அப்படி ஃப்ரெண்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படியே கரியர் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் இப்போ நான் பிஎட்ல இருக்கிறேன். நான் கரண்ட்டில் டீச்சர். இங்கே இருக்கிற நிறைய பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வடநாட்டினருடைய பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற சம்பளத்தை விட இங்கே பல மடங்கு அதிகமான சம்பளம், 2வது சுதந்திரம், அதுபோக பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான எல்லா வழிமுறையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குன்றதுக்காண்டி எல்லாம் கிளம்பி இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்துக்கிட்டதுக்கும் இல்லாமல் அவங்களுடைய சம்பளத்துக்கு அது அதிகம்ன்றது தெரிஞ்சு இங்கேயே செட்டில்ட் ஆகிறதுக்கான என்னென்ன முயற்சியோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள்லாம் எங்கே போவீங்கிறதையும் யோசிங்க. அதாவது அவங்க இங்கே வர்றது, இங்கே உட்காந்து படிக்கிறது, இங்கே எல்லாமே ஓகே தான். ஆனால் வேலை வாய்ப்பு, தமிழனுக்கான வேலை வாய்ப்பே இப்ப இல்ல. எப்படி இங்க வந்தீங்க என புறநோயாளிகள் சரமாரி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் விழிப்புதுங்கி நிற்கின்றனர். அனைத்து துறைகளிலும் ஹிந்திக்காரங்க வந்துட்டாங்க. ஆனா தமிழக அரசோட மருத்துவமனையிலும் கூடவா தமிழ் தெரியாத இவங்க நோயாளிகள் கிட்ட எப்படி பேசி புரிய வைப்பாங்கன்னு அந்த வீடியோவில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருது. இவங்கெல்லாம் இங்க வந்துட்டாங்க, குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது.
நம்ம ஆட்கள் சரியில்லை. நம்ம ஆட்கள் தமிழ் படிக்க சொன்னால் படிக்க மாட்டேங்கிறான், ஆங்கிலத்தில் தான் படிக்கிறேன்றான். ஆனால் அவங்க தமிழை எந்த அளவுக்கு நேசித்து படிக்கிறாங்கன்றதையும் நீங்கள் கேளுங்க. என்னோட பேர் ருஷ்தா ஷேக். நான் வந்து இப்போ 9th இங்கே படிக்கிறேன். நான் வந்து 2017 இங்கே நான் வந்தேன். நான் வந்தோடனே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து செட்டில் ஆகிட்டேன். இங்கே அட்மிஷன் போட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப திணறுவேன். அதனால என் ஃப்ரெண்ட்ஸும் என் டீச்சர்ஸோட ஹெல்ப்னால நான் இப்போ வந்து எனக்கு தமிழ் பேசவும் வருது, படிக்கவும் வருது, வாசிக்கவும் வருது, எழுதவும் வருது, எல்லாம் வருது. அதனால அடுத்த வருஷம் 10th வந்து நான் பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. +2 முடிச்சுட்டு எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் சரி நான் பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருத்தர் சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா அவன் எந்த மொழியில வேணாலும் எப்படி வேணாலும் சாதிப்பான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு சாதிச்சிருக்க பெரிய IAS IPS கலெக்டர்ஸ்ல இருந்து பெரிய ராக்கெட் ஏவுகணை விட்டவங்க வரைக்கும் எல்லாருமே தமிழ் வழி கல்வியை வந்து பயின்றவர்கள் தான். முன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுகணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலேயே மண்ணின் அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளினே மண்ணும் சிலம்பாய் மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவாய் மொழிதாளும் வாழ்த்துவே முயற்சி திருவனை ஆக்கும் முயற்றின்மை இன்மை புகிழ்த்து விடும். தமிழ்ல படிக்கணும்ன்றது மிகப்பெரிய ஆசையா இருக்கணும், அதுல ஒரு வெறியும் இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு வேற்று மாநிலத்தவர் அவருடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து சேர்த்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள குறைந்த நாட்களுக்குள்ள தமிழை இந்த அளவுக்கு தெளிவாகவும் இலக்கிய தன்மையோடையும் பேசுறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா அவங்களுடைய முயற்சி வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எந்திரிச்ச உடனே எந்த ஒயின் ஷாப்லாம் ஓப்பன் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்கோம். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, காலையில் எந்திரிச்ச உடனே ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருதுக்கு, அரை டவுசரை போட்டுக்கிட்டு. அதுக்கு பேரண்ட்ஸும் வீடியோ எடுத்துக்கிட்டு தெரியிறோம். நம்மளுக்கெல்லாம் வெட்கப்படுற தருணத்தெல்லாம் தாண்டிட்டோம். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், தமிழனா பிறந்ததுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த தமிழனுக்குரிய தன்மையும் கிடையாது, ஒரு மான மரியாதையும் கிடையாது. இதுதான் உண்மை. எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில் படிக்க வைக்கிறீங்க? எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழை பற்றிய பண்புடைய செயல்களை சொல்லித்தரீங்க? இன்றைக்கி இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது. கேட்டால் ஒரே வார்த்தை என் பிள்ளை யோக்கியம்னுவான். அந்த என் பிள்ளை யோக்கியன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே 1000 அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கும்னு அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த விட்டு கொடுக்காத தன்மை தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது. நம்ம பிள்ளை எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போகலை, எத்தனை நாள் ஸ்கூலுக்கு சரியாக போயிருக்கான், ஸ்கூலில் போய் என்னென்ன பண்ணியிருக்கான்னு எத்தனை பேரண்ட்ஸ் போய் விசாரிக்கிறீங்க? ஆனால் இந்த பிள்ளைகளுடைய அப்பா அம்மா எங்கே வேலை பார்க்குறாங்க தெரியுமா? எல்லாருமே நூல்பட்டையிலேருந்து, செங்கல் சூளையில் இருந்து, செங்கல் வேலை பார்க்குற இடத்துல இருந்து, மணல் அள்ளுற இடத்துல இருந்து எல்லா கஷ்டமான வேலையும் பார்த்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு வேணுமேன்னு சொல்லி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாதேன்ற ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு படிப்பும் முக்கியன்றதுக்கு புரிஞ்சு கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டுருக்காங்க. பிள்ளைகளும் தன்னுடைய பேரண்ட்ஸோடைய கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம படித்தாதான் நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்றதுக்காக படிப்பை ஒழுங்காக படிக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து எங்கள் அப்பா கார்மெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க, எங்கள் மம்மி. நம்ம என்ன பண்ணுறோம், பையன் கேட்டான்ன உடனே 2 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்கி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செல்ஃபோன் 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஊர் சுற்றுறதுக்கு, உலகத்தை சுற்றுறதுக்கு காசு வாங்கி கொடுக்குறோம். 15 நாள் கழித்து பார்த்தா கண்ணீரஞ்சலி போஸ்டராக இருப்பான். இது நடந்தது எத்தனை பேர் வீட்டில்? எண்ணிக்கையே கிடையாது. இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இனிமேல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? இங்கே படிப்பு இங்கேயோட முடிஞ்சு போயிடுது, இங்கே ஏறுறது கிடையாது. நம்ம ஆட்களுக்கு படிப்புன்றது என்ன தெரியுமா? இன்னொருத்தனுக்கு எடுத்து சொல்கிறதுக்கான அறிவை நம்ம வளர்த்துக்கிறது தான். நம்மளுக்கு இருக்க அறிவை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். பையன் இதை கேட்டால் இதை செய்யக்கூடாதுன்றால் ஒரு அறிவே இல்லாத ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிற காலத்தில் எப்படி பிள்ளைங்க உருப்படுங்க? ஒரு படிக்கிற பையனுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணுன்ற அறிவே இல்லை இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸுக்கு. கேட்டால் 1.5 லட்ச ரூபாய்க்கு பைக்கு, 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோனு, மாதம் ரீசார்ஜு. பையன் அதில் உட்காந்து என்ன பார்க்குறான், யார் கூட பேசுகிறான், எந்த மாதிரியான ரீல்ஸ் எடுத்து வீடியோ போடுறான், வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவனுடைய நிலைமை என்ன ஒரு சூழ்நிலை இருக்கான், அவனுடைய மனநிலை என்ன. இன்றைக்கி நிறையா பேரண்ட்ஸ் தன்னுடைய பிள்ளைகளை அறப்பைத்தியமாக தான் வளர்த்து வச்சுருக்கீங்க. அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அறப்பைத்தியமாக தான் வளர்த்து வச்சுருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பேரண்ட்ஸ் முழு பைத்தியமாக இருக்குது. பிள்ளைகளை பற்றிய எந்த கவலையுமே பேரண்ட்ஸுக்கு கிடையாது. நம்மகிட்ட காசு பணம் இருக்குது, இருக்க வரைக்கும் அவனை கஷ்டப்படாமல் வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றம். நீங்கள் செய்கிற அந்த குற்றத்தை அதை கண்டினியூவாக வெளியிலையும் போய் ட்ரை பண்ணுறான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நடக்கிற கிட்டத்தட்ட 70% குற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க. இதில் பெண்களும் அடங்குறாங்க. மது,
அது போக தவறான பாதையில் போகிறது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் அறுக்கிறது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருட்டு பைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிதடி கேஸு, இதெல்லாம் நிறையா மாற்றுறது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் தான். இந்த சமுதாயத்தினர் ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸோடைய கட்டுப்பாடு கிடையாது. ஒவ்வொரு கல்லூரியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லூரி பேராசிரியரோ அத்தனை பேர் இருந்தாலும் அவங்கள கட்டுப்பாடு வைக்கவே முடியாது. ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நினச்சா அவங்களுடைய ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ இல்லை 3 பிள்ளைகளையோ கட்டுப்பாடாக வளர்க்க முடியும். அந்த கட்டுப்பாடு வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, வெளி உலகத்துலேயும் அந்த கட்டுப்பாடை கொண்டு வரணும்னு நினைக்கணும் பேரண்ட்ஸ். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே சாதாரணமாக ஒரு செத்த ஊர்வலம் போகணுன்னா கூட, ஒரு பணம் கொண்டு போகணுன்னா கூட அந்த பண வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா 20 பைக்கில் இருந்து 80 பைக் வரைக்கும் வீலிங் பண்ணிக்கிட்டு, சட்டையை கழட்டிக்கிட்டு, அலப்பறையை கொடுத்துக்கிட்டு, பீர் பாட்டில் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு, சரக்கு அடிச்சுட்டு, கஞ்சா போட்டுட்டு, இதை இல்லைன்னு யாராவது ஒதுக்க முடியுமா? இதெல்லாம் செய்கிறதுக்குன்னு என்ன வேற்று கிரகத்தில் இருந்து ஆட்கள் வந்து இறங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கட்சிக்கு ஆள் சேர்க்குற மாதிரி யாராவது சேர்த்து கூட்டிகிட்டு வராங்களா? கிடையவே கிடையாது. இது எல்லாமே அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்களா வளர்த்தி விடுறது தான். தன்னுடைய பேரண்ட்ஸ், எத்தனை பேரண்ட்ஸ் தன்னுடைய பையன் இப்படி வீலிங் பண்ணுறான்னு சொல்லி அவனை கட்டுப்பாடு விதித்து வச்சுருக்கீங்க? எத்தனை பேரண்ட்ஸ் தண்ணி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் நல்வழிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க? கேட்டால் என் பையன் யோக்கியே நல்லவன், இந்த ஒரு வார்த்தையை தவிர உங்களால் என்ன சொல்ல முடியும், என்ன நிரூபிக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஆனால் வடக்கில் இருந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் சாப்பிடக்கூட வழி இல்லாதவங்க இன்றைக்கி இங்கே வந்து சொந்தமாக வீடு வாங்கி கார் வாங்கி செட்டில் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? வடக்கனுங்க வந்துட்டாங்க, நம்ம வாழ்க்கை பறி போகுது. உங்கள் வாழ்க்கை ஆரம்பத்திலே பறி போயிடுச்சு. என்னைக்கு குடிக்கு பின்னாடியும் நடிகர்களுக்கு பின்னாடியும் சும்மா ரீல்ஸ் போகிறவங்களுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்களோ அன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கை பறி போயிடுச்சு. ஒரு சைக்கிள் வாங்கணுன்னா கூட உழைச்சி சம்பாதிச்சு அவனுடைய காசில் வாங்குகிற சைக்கிள் எப்படி அவனுக்கு பாதுகாக்கணும்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்க நிறையா பசங்களுடைய பைக்கை பாருங்களே, அவன் பைக்கை ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கே 1,50,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு ஆல்டர்னேட் பண்ணுறான். வீலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டயரில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறான். ரோட்டில் இஷ்டத்துக்கு அடித்து உருள்றாங்க பைக்கில். அவனை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை, அவனுடைய பைக்கை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. ஏன், என்ன காரணம்? தன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்கன்ற நம்பிக்கை. நம்மளுக்கு என்ன ஆனாலும் பார்த்துருவாங்க, நம்மளுக்கு புது பைக் வேணும்னாலும் நாளைக்கே வாங்கி கொடுத்துருவாங்க அப்பா அப்படின்ற ஒரு இது. நீயா நான் பார்த்தேன், ஒரே பையன் அப்பா வந்து சாதாரண வேலை பார்க்குறாரு, மாதத்துக்கு மொத்தம் அவருடைய சம்பளமே 25,000 30,000 தான் வருதான். ஆனால் பைக் மட்டும் 6 பைக் வாங்கி கொடுத்துருக்காரன் டிவி போட்டு. அவருடைய சம்பளம் டிவிக்கே சரியாக போயிடுது, நைட் ஷிஃப்ட்டு பார்த்து தான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்றாரு. இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்குமே இந்த பிள்ளைங்க இல்லை எந்த பிள்ளைகளுமே உருப்படாது. ஆனால் வடக்கன்கிட்டேருந்து நீங்கள் பழகிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், படிப்பு, வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்கான என்ன வழிமுறையாது. இங்கே வந்தால் தமிழில் படித்தா வேலை கிடைக்கும்ன்றது தெரிஞ்சு தமிழில் படித்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்தியை படிக்க மாட்டோம் போடான்னு சொல்லி ட்ரெண்டிங்கில் போய்கிட்டே இருக்கோம். நீ ட்ரெண்டிங் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ படிக்க மாட்டேன்னா விட்டுவிட்டு நீ படிக்கிற மொழியை படிக்க வேண்டியதானே. உனக்கு தமிழே இங்கே வராதையா, நீ இந்தியை படிச்சு என்ன பண்ண போகிற? ஒரு வேர்டு நீளமாக இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை சடனாக படிக்கிறதுக்காக எத்தனை பேருக்கு தெரியும்? ஔவையார் எழுதுன ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, அதில் இருந்து எத்தனை பேருக்கு திக்கு இல்லாமல் படிக்க தெரியும்? ஆனா முதல்ல முழுசா தெரியுமா? நிறைய பேருக்கு இங்கே கண்டிப்பாக கிடையாது. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இது எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களாம் தலை நிமிர்ந்து நிற்கவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். அது காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய மோகங்கள் ஃபுல்லுமே இந்த செல்ஃபோனில் இருக்க ஏகப்பட்ட விஷயங்களில் போயிடுச்சு. அரைகுறை ஆடை அணிந்த பெண்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல் ஒவ்வொன்றா போயிடுச்சு. பசங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த புல்லிங்கோ ஸ்டைல்ஸு, பொண்ணுங்களும் இப்போ புல்லிங்கோ ஸ்டைல்ஸு, இதை பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கேவலமான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸு. ஆனால் வடக்கன்கள் பார்த்தீங்களா, அவங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ அவன் தமிழ் கலாச்சாரத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான் பிள்ளைகளை. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இருந்து இங்கே வந்து செட்டில்ட் ஆகி கார் பங்களான்னு செட்டில்ட் ஆன நிறையா பேரை நான் பார்த்துட்டேன். எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கும், ஐயோ நம்மளால இப்படி செட்டில் ஆக முடியலையேன்னு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்குது. மாமே மச்சான் அண்ணன் தம்பி பெரிய பெருசப்பன் எல்லாம் ஒரே வீட்டில் ஒன்றா வசிக்கிறாங்க. நம்மகிட்ட அப்படி கிடையாது, அந்த ஒத்துமை கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டாங்க. இன்னும் தண்ணி அடிக்கணும்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மதுன்ற பக்கமே போகாமல் இருக்காங்க. 500 ரூபா சம்பளம் கிடச்சா அந்த 500 ரூபாய் அப்படியே வீட்டுக்கு அனுப்புகிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? 500 ரூபா கிடச்சா கூட 200 ரூபாய் கடனை வாங்கி குடிக்கிறோம்.
இந்த ஜென்ரேஷன் மாறணும்னா பேரண்ட்ஸு இப்போ இருந்தே வழி நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா தான் முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, என் பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிப்பான்னு அம்மா சொல்ல, அப்போ கஷ்டப்பட்டு பைக் வாங்கி கொடுக்க, அப்பனுக்கு தெரியாமல் அம்மா இங்கிட்ட ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க 1,00,000 ரூபாய்க்கு, கடைசியில் பையன் கண்ணீரஞ்சலி போஸ்ட்டாக தான் இருப்பான். இந்த நிலை மாறணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் முதல்ல மாறணும். தன்னுடைய பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எப்படி போகுது, படிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருது, இந்த 2 விஷயத்தை கவனிச்சாலே பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். இல்லைன்னா பிள்ளைங்க எதிர்காலம் யார் கையிலையும் இருக்காது, யமதர்மம் எடுத்துக்குவார்.